இந்த ஃபேக்ட்ரியில் ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினை ஒரு வாட்டி சுற்றினார்னா அதுலேருந்து கண்ணாடி பால் வந்து வெளியே வருது. அந்த பாலை வாயில் போட்டு மென்று ஊதியே ஒரு பல்பை ரெடி பண்ணிடுறாரு. இந்த பொண்ணோட வேலை என்னன்னா, அவர் ஊதி கொடுக்குற பல்ப் எல்லாம் எரிதான்னு செக் பண்ணும். அதுக்கு அவள் கண்ணில் ஒரு கண்ணாடி போட்டிருக்கான். அந்த கண்ணாடியால் உத்து பார்த்தானா அந்த பல்ப் எரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் வந்தாலும் என்ன பண்ணுறான்னா, அந்த மிஷினை சுற்றி அதுலேருந்து வர கண்ணாடி பால் எல்லாமே இவன் பேக்கில் போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் காதுலேருந்து ஏதோ ஒரு மேப் எடுக்கிறான். அதுக்குள்ள அவங்க மேனேஜர் வந்து உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு, நீங்கள் கிளம்பலான்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு அவன் திருடிட்டு வந்த அந்த கண்ணாடி பால்ஸ் எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி பவுலில் போடுறான். பார்த்தா அந்த பவுலில் நிறைய பால்ஸ் இருக்கு. ஆல்ரெடியும் இதே மாதிரி தான் டெய்லி திருடிட்டு இருக்கான் போல. அதுக்கப்புறம் அந்த மேப் எடுக்கிறான். அதுக்கப்புறம் அவனும் அந்த குண்டு பல்ப் எரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அது ஓவர் ஹீட் ஆகி அவன் மூஞ்சிலே வெடிச்சிருது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எப்பவும் போல வேலைக்கு போறான். போயிட்டு எப்பவும் திருடுறதை விட அதிகமாக திருடிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அவங்க மேனேஜர் பார்த்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க மேனேஜர் ரொம்ப டென்ஷன் ஆகி இவன் என்ன பண்ண போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எட்டி ஒரு உதவுகிறாரு. அவன் உடனே வந்து வெளியே வந்து வந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த மேப்பை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு அதான் நம்ம கண்ட காரணம்லாம் பழிக்காதுன்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து அந்த மேப்பை சுருட்டி தூக்கி அடிக்கிறான். அது பார்த்தா ஒருத்தன் காலில் போய் வைது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் வீட்டில் இருக்கான். அப்போ கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. இவனும் ஏந்து போயிட்டு யார் அதுன்னு பார்க்குறான். பார்த்தா அவன் கூட வேலை செய்கிற பொண்ணு அந்த மேப்பை காட்டிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அவன் தூக்கி போட்ட மேப்பு அவள் காலில் தான் போய் விழுந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவனை புரிஞ்சுக்கிட்டு இவனுக்காக கண்ணாடி பால்ஸ்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கா. அதுக்கப்புறம் அவனும் ரொம்ப ஹாப்பியாகி அந்த கண்ணாடி பவுலில் இருக்க எல்லா பால்ஸையும் வாயில போட்டு மென்று ஒரு பெரிய பல்ப் ரெடி பண்ணிடுறான். அது பார்த்தா காற்றுலேயே மிதக்குது. இவளும் அவள் பவர் யூஸ் பண்ணி அந்த பல்ப் எரிய வச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த பல்ப் ஏர் பலூன் மாதிரி ஆயிடுது. அந்த ஏர் பலூன்ல ஏறி ரெண்டு பேரும் அப்படியே இந்த உலகத்தையே சுற்றி பார்க்குறாங்க.